சால்வ் திஸ் கொஸ்டின். இதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா லெஜெண்டரி பாலினாமியல் லெஜெண்டரி கான்செப்டோட ஈக்குவேஷன் இது டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். ஸோ இது எப்படி சால்வ் பண்றாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். சரிங்களா? ஸோ இது டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் எப்படி பார்த்தீங்கன்னா 1 plus x whole square d square and 1 plus x into dy by dx plus y equal to 4 log of cos log of x plus 1. ஸோ இதுதான் ஈக்குவேஷன். சரிங்களா? சரி, இந்த டிஃபரன்ஷியல் ஓகேங்க. ஈக்குவேஷன் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நிறைய உள்ள கான்செப்ட் இருக்குது. நான் பொறுமையாக போடுறேன். ஃபர்ஸ்ட் இது வந்து நார்மல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் மாற்றிக்கங்க. எப்படி மாற்றணும்னா 1 plus x3 whole square into d square plus 1 plus x into d plus 1 into y equal to 4 cos of log of 1 plus x. இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இது டைரக்டா நம்ம டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் வந்து ஆக்சுவலி ஈக்குவேஷன் மாற்ற முடியுமா? முடியாது. ஸோ அதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுறீங்கன்னா 1 plus x 1 plus x 1 plus x எல்லா பிளேஸ்லையும் இருக்குது. அதனால என்ன எடுக்கிறீங்கன்னா லெட் 1 plus x ஈக்குவல் டு என்ன எடுக்கிறீங்கன்னா e பவர் z எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இதுதான். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஸோ இதுலேருந்து எக்ஸ் ஈக்குவல் என்னன்னு கண்டுபிடிச்சிங்க. இதுலேருந்து எக்ஸ் ஈக்குவல் என்ன இஜெட் ஈக்குவல் என்னன்னு கண்டுபிடிச்சிங்க. அப்போ இஜெட் ஈக்குவல் என்னது லாக் ஆஃப் 1 பிளஸ் எக்ஸ்னு அர்த்தம். இஜெட் ஈக்குவல் என்னது லாக் ஆஃப் 1 பிளஸ் எக்ஸ்னு அர்த்தம். ஸோ இதுக்கப்புறம் என்ன வேணும் அப்படின்னா 1 பிளஸ் எக்ஸ் இன்ட்டு டியோட வேல்யூ வேணும். இந்த வேல்யூ 1 பிளஸ் எக்ஸ் இன்ட்டு டியோட வேல்யூ வேணும். ஸோ அதனோட வேல்யூ என்னன்னு எழுதுறீங்கன்னா டி டேஷ்னு எழுதிக்கிங்க. அதே மாதிரி 1 பிளஸ் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர்டு இன்ட்டு டி ஸ்கொயர் அதனோட வேல்யூ என்னன்னா டி டேஷ் இன்ட்டு டி டேஷ் மைனஸ் ஒன்றுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இது எல்லாத்தையுமே எது இந்த ரெண்டு கான்செப்ட் அண்ட் ஆல்சோ இந்த கான்செப்ட் எல்லாத்தையும் கொண்டு போய் இங்கே அப்ளை பண்ணுங்க. இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனும் அப்ளை பண்ணுங்க. இது எல்லாத்தையும் கொண்டு போய் அந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனும் அப்ளை பண்ணுங்க. அப்போ என்ன நடக்குது அப்படின்னா நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. 1 plus x squared whole squared ஃபார்முலா வேல்யூ பார்த்தீங்கன்னா d dash into d dash minus 1 d dash into d dash minus 1 ஓகேங்களா? பிளஸ் 1 plus x into d வந்து d dash plus 1 into y equal to 4 cos of log of 1 plus x. cos of log of 1 plus x ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா z. அப்போ cos z. இது வரைக்கும் டவுட் இருந்தா சொல்லுப்பா, எக்ஸ்பிளைன் பண்றேன். இல்லைங்க சார். இந்த d dash வந்து உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ என்ன கிடைக்குன்னா d dash ஸ்கொயர் மைனஸ் d dash பிளஸ் d dash பிளஸ் 1 into y equal to 4 cos z. இது வரைக்கும் டவுட் இருந்தா சொல்லுங்க, எக்ஸ்பிளைன் பண்றேன். இல்லைங்க சார். d dash கேன்சல் ஆயிடும். அப்போ d dash ஸ்கொயர் பிளஸ் 1 into y equal to 4 cos of z. ஓகேங்களா? ஓகேங்க சார். சரி, இப்போ ஆக்சிலரி ஈக்குவேஷன் எழுதுங்க. இப்போ ஆக்சிலரி ஈக்குவேஷன் என்ன? m squared plus 1 equal to 0. Therefore m equal to plus or minus I. சரியாடா கண்ணு? ஓகேங்க சார். Cumulative that means complementary function என்னவும் imaginary part. அப்போ ஆல்பா பிளஸ் ஆர் மைனஸ் ஐ பீட்டா. இங்கே ஆல்பாவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 0 அண்ட் பீட்டாவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1. இதுதான் வந்து நம்மளுடைய கான்செப்ட். அப்போ காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் கிடைக்கும் இ பவர் ஆல்பா எக்ஸ் இன்ட்டு ஏ காஸ் பீட்டா எக்ஸ் பிளஸ் பி சைன் பீட்டா எக்ஸ். இதுதான் ஃபார்முலா. அப்போ இதுலேருந்து என்ன நடக்குதுன்னு பாருங்க. தட் இஸ் ஈக்குவல் இ பவர் ஆல்பா எக்ஸ்னா ஆல்பாவோட வேல்யூ 0, அதனால இது வந்து 1 ஆயிடும். இது வந்து 1 ஆயிடும். அப்போ ஏ இன்ட்டு காஸ் பீட்டா, பீட்டாவோட வேல்யூ 1. இங்கே எக்ஸ்ன்னு எழுதக்கூடாது, ஏன்னா இங்கே இஜெட் இருக்குது. அப்போ இந்த எக்ஸுக்கு பதிலாக நான் என்ன மாற்றணும், இஜெட்னு மாற்றணும். எக்ஸுக்கு பதிலாக என்ன மாற்றணும், நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இஜெட்னு மாற்றணும். அப்போ ஏ காஸ் இஜெட் பிளஸ் பி சைன் இஜெட்னு மாறும். சரியாப்பா? ஓகேங்க சார். இஜெட்டோட வேல்யூ ஆல்ரெடி நம்ம மேலே போட்டுருப்போம். இஜெட்டோட வேல்யூ என்ன? லாக் ஆஃப் 1 plus x. இதுதான் இஜெட்டோட வேல்யூ. அப்போ ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அப்போ காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு காஸ் ஆஃப் லாக் ஆஃப் 1 plus x plus b into sin of log of 1 plus x. கரெக்டாப்பா? ஏதாவது டவுட் இருந்தா கேட்டுங்க. இதுதான் CF. இல்லைங்க சார். ஓகே. அப்போ நம்ம பர்டிகுலர் இன்டெக்ரல் கண்டுபிடிக்கணும். யாருக்கு பர்டிகுலர் இன்டெக்ரல் கண்டுபிடிக்கணும்னா இந்த டிஃபரன்ஸ் ஈக்குவேஷன் இருக்குது பார்த்தீங்களா,
இந்த டிஃபரன்ஸ் ஈக்குவேஷனுக்கு நம்ம என்ன பண்ணணும்? பர்ட்டிகுலர் இன்டெக்ரல் கண்டுபிடிக்கணும். இது வேரியேஷன் ஆஃப் பாராமீட்டர் ஃபார்முலா, நார்மல் மேட்டர். அப்ப இதனுடைய பர்ட்டிகுலர் இன்டெக்ரல் எப்படி வருதுன்னு பார்த்துக்கங்க. ஃபர்ஸ்ட் எழுதிக்கங்க. d dash square plus 1 into y equal to 4 cos z. 4 cos z. இதுக்கு தான் நம்ம என்ன பண்ண போறோம்? பர்ட்டிகுலர் இன்டெக்ரல் கண்டுபிடிக்க போறோம். அப்ப என்னாச்சு? பர்ட்டிகுலர் இன்டெக்ரல் ஈக்குவல் டு எப்படி எழுதணும்னா 1 by இந்த டேர்ம் இருக்கு பாத்தீங்கன்னா, இந்த டேர்மை டினாமினேட்டர் கொண்டு வந்துருங்க. d dash square plus 1 into 4 cos z. 4 cos z. சரியாப்பா? ஓகேங்க. சரி. இப்போ என்னன்னா இந்த cos z இந்த z ஓட கோஎஃபிஷியன்ட் பாத்தீங்கன்னா 1. அப்ப எப்படி எழுதணும்னா d dash square. d dash square இருக்கு பாத்தீங்களா? இந்த d dash squareக்கு பதிலா என்ன போடுவோம்னா அந்த z ஓட கோஎஃபிஷியன்ட் பாத்தீங்கன்னா 1, அது -1 எழுதிட்டு -1 ஸ்கொயர் போட்டீங்கன்னா -1 கிடைக்கும். சரிங்களா? அப்ப d dash square பதிலா -1 போடணும். அப்ப பர்ட்டிகுலர் இன்டெக்ரல் என்ன கிடைக்குதுன்னா 1 divided by d dash square -1 plus 1 போடுவீங்க. இங்க 4 cos z ன்னு வரும். அப்ப that is equal to 4 cos z divided by 0 ன்னு ஆகும். does not exist now. does not exist ஆவறனால நம்ம என்ன பண்ண வேணும் again அப்படின்னா பர்ட்டிகுலர் இன்டெக்ரல்ல நம்ம டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கணும். டினாமினேட்டருக்கு வந்து நம்ம டெரிவேட்டிவ் கண்டுபிடிச்சு மேல வந்து z மல்டிப்ளை பண்ணணும். அப்ப மேல z மல்டிப்ளை பண்ணிக்கங்க. கீழ பாத்தீங்கன்னா d dash ஸ்கொயர் பாத்தீங்கன்னா 2d dash ஆகும். 2d dash into 4 cos z ன்னு வரும். சரிங்களா? அப்ப என்ன ஆகும்னா z/2 காமன் எடுத்துக்கங்க. அண்ட் ஆல்சோ 4 இருக்குது. அப்ப 4 வந்து முன்னாடி எழுதிக்கங்க. 4 முன்னாடி எழுதிக்கங்க. ஈக்குவல் டு 1/d dash வந்து இன்டெக்ரல் எழுதிக்கங்க. cos z into dz ன்னு cos z into dz ன்னு சரிங்களா? அப்ப இந்த 4 இதையும் கட் பண்ணா 2 that is equal to 2z. cos z ஓட இன்டெக்ரல் பாத்தீங்கன்னா sin z. cos z ஓட இன்டெக்ரல் பாத்தீங்கன்னா sin z. அப்ப sin z ன்னு ஆகும். சரிங்களா? அப்ப sin z ன்னு ஆயிருமா? அப்ப sin z ன்னு போட்டுட்டீங்கன்னா z ஓட வேல்யூ ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். log of 1 plus x ன்னு. அப்ப 2 into log of 1 plus x into sin of log of 1 plus x. இதான் வந்து PI ஓட ரிசல்ட். சரியாப்பா? ஓகேங்க சார். இப்போ என்ன வேணும்? PI and CI தான் நம்ம சொல்யூஷன். therefore சொல்யூஷன். சொல்யூஷன் ஈக்குவல் என்ன? y equal to CF plus PI. இதுதான் சொல்யூஷன். அப்ப CF ஓட ரிசல்ட் தெரியும். A cos of log of 1 plus x plus B sin of log of 1 plus x. இது ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம். PI இங்க இருக்குது. PI ஓட ரிசல்ட் இதுதான். என்ன கிடைக்குது? 2 log of 1 plus x into sin of log of 1 plus x. அவ்வளவுதான். ரொம்ப ரொம்ப ஈஸி. 2-3 டைம் பிராக்டிஸ் பண்ணிக்கோ. இதுக்கு பேர் லெஜெண்டரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். 2 ஈக்குவேஷன் இருக்குது. ஒன்னு லெஜெண்டரி, இன்னொன்னு வந்து ஆயிலர்ஸ். இதுதான் லெஜெண்டரியோட டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனோட ஐடியா. இதுலயே இன்னொரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணி காட்டுறேன். கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். 16 மார்க் போட்டுருக்காங்க. எக்ஸ்ட்ரா 8 மார்க் இல்ல 10 மார்க் தான். பட் உங்களோட பார்ட் வரைக்கும் 16 மார்க் போட்டுருக்காங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்து காப்பி பண்ணிக்கப்பா. சரிங்களா? ஓகேங்க சார்.